ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் நம்பர் 15 டெஸ்ட் 2 ஓட மேப் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேப் டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி உங்களோட பேண்ட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லைக் அந்த மேப்பில் இருக்கிற அவைலபிள் லொக்கேஷன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப்பில் எடுத்துட்டிங்கன்னா நார்த்தில் ரிவர் இருக்குது, அதர் எண்ட்ஸில் வந்து ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட், சவுத் கேட்னு 3 டிரெக்ஷன்ஸில் 3 கேட்ஸ் இருக்குது. அண்ட் அது போக லில்லி பாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த மேப், அந்த பிளானோட சென்டர், அந்த பார்க்கோட சென்டரில் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் டின்னு இருக்குது. ஸோ லில்லி பாண்டோட நார்த்தில் இருக்குது, அதோட வெஸ்ட் டிரெக்ஷனில் டி இருக்குது. அண்ட் சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இப்போ இந்த டைரக்ஷனில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்னு சொல்லுவீங்க. ஸோ இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவீங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட், அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட்னு சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒருவேளை ஆன்சர் சொல்லும்போது சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட்னு அவங்க சொல்லும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது, நீங்கள் ஈஸியாக ஆன்சரை மார்க் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட், நெக்ஸ்ட் டு, நியர், அட் தி எண்ட் ஆஃப், அட் த கார்னர், இல்லை இந்த கார்னர், இந்த மாதிரியான சில வெக்காபுலரிஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கான கிளியர் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட்னா ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது, நெக்ஸ்ட் டுனா பக்கத்தில் இருக்குது, நியர்னாலும் பக்கத்தில் இருக்குது, ஃபார் சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில வெக்காபுலரிஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஃபார் சைடு அப்படின்னா தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வெக்காபுலரிஸ்க்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ளே ஆக அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நீங்கள் உங்கள் பெண்ணையோ பென்சிலையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் ஆன்சர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்கள் போயிடுங்க. சரிங்களா? ஸோ பேனிக் ஆகிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16th ஒனுக்கு தப்பாக ஆன்சர் மார்க் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதையே யோசிச்சுக்கு வேணா அடுத்து 17, 18, 19, 20க்கு ஆடியோ என்ன ப்ளே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரே விஷயத்தில் பேனிக் ஆகி ராங் ஆன்சரில் பேனிக் ஆகி நிற்க வேண்டாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வேர்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஆன்சர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் மேப் பண்ணும்பொழுது சில ட்ராப்ஸ் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்ட் இங்கே இருந்துச்சுன்ற மாதிரி இட் வாஸ் யூஸ் டு பி நியர் சவுத் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் வந்து பிளே கிரவுண்ட் வந்து இட் வாஸ் யூஸ் டு பி சவுத் கேட், அவங்க சவுத் கேட்டை பற்றி பிளே கிரவுண்ட் சவுத் கேட்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேர்ட்ஸை மட்டும் லிசன் பண்ணிட்டு உடனே சவுத் கேட்டுக்கு ஹெச் போடுறேன் நான், இல்லை இட் வாஸ் யூஸ் டு பி நார்த் வெஸ்ட் சைட் லைக் சவுத் வெஸ்ட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே நீங்கள் ஜி இருக்குது ஜின்னு போட்டுருங்க. இட் வாஸ் இன் சவுத் வெஸ்ட் கார்னர் ஆர் நார்த் ஈஸ்ட் கார்னர், நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இட் வாஸ் யூஸ் டு பி. இது எல்லாமே பாஸ்ட்டை டினோட் பண்ணுறது, ப்ரெசண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ நீங்கள் உடனே ஸோ ஓகே சவுத் கேட்டுன்னு சொல்லிட்டாங்க, அந்த பிளே கிரவுண்டுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் ஆன்சரை மார்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ 15 to 20. Okay, let me tell you about some of the changes that have been made and some things that have been retained. If you look at this map, you'll see the familiar outline of the park, with the river forming the northern boundary, and a gate in each of the other 3 walls. The statue of Diane Gosforth has been moved. It used to be close to the south gate, but it's now immediately to the north of the lily pond, almost in the centre of the park, which makes it much more visible. There's a new area of wooden sculptures, which are on the riverbank, where the path from the east gate makes a sharp bend. There are 2 areas that are particularly intended for children. The playground has been enlarged and improved, and that's between the river and the path that leads from the pond to the river. Then there's a new maze, a circular series of paths separated by low hedges. That's near the west gate. You go north from there towards the river
and then turn left to reach it. There have been tennis courts in the park for many years, and they've been doubled, from 4 to 8. They're still in the southwest corner of the park, where there's a right-angle bend in the path. Something else I'd like to mention is the new fitness area. This is right next to the lily pond on the same side as the west gate. Now, as you're all gardeners, I'm sure you'll like to hear about the plants that have been chosen for the park.